டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் ஐரோப்பாவிலும் சவுதி அரேபியாவிலும் தன்னுடைய நிழல் யுத்த வலையாக்கத்தை என்றோ ஆரம்பித்து விட்டது என்று ஐரோப்பிய உளவு பிரிவின் சிந்தனை பிரிவின் தலைவராக இருந்த ஜேக்கப் கார்ஸ்போ கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஒரு வார காலத்தில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல இடங்களில் குறிவைத்து தாக்கப்பட்ட அமெரிக்க தூதராலயம் இஸ்ரேலினுடைய சுனகோக் என்று கூறப்படுகின்ற கலாச்சார இல்லங்களின் மீதான தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் உரிமை கோராவிட்டாலும் இந்த தாக்குதல்கள் எப்படி நடந்தன என்று சிந்திப்போமாக இருந்தால் இந்த தாக்குதலினுடைய மாயக்கரமாக ஈரான் தான் இருக்கின்றது என்பதை இலகுவாக அறிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறுகின்றார். எனவே ஈரான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் தன்னுடன் பேசி தன்னுடைய இருத்தலை அனுமதிக்க கூடிய ஒரு சூழலை சர்வதேச அரங்கில் ஏற்படுத்துவதற்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் தாக்குதலை நடத்த வேண்டும், எப்படி அதை வரைவு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றையே வரைவு செய்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி திட்டமானது அவர்களுடைய இருத்தலுக்கான நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் வகுத்த டிசைன் ஆனது இவர்களுடைய இருத்தலை இல்லாது ஒழிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது. இதுதான் இவர்கள் இருவரிடையே இருக்கின்ற போரின் இன்றைய விரிவாக்கமாக இருக்கின்றது. 4 யூத நிறுவனங்களாகிய சுனகோக்கள் ஓர் அமெரிக்க தூதராலயம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. முதலாவதாக மார்ச் மாதம் 8ஆம் தேதி நோர்வேனுடைய தலைநகர் ஒஸ்லோவில் அமைந்திருக்கும் அமெரிக்க தூதராலயம் மீதான தாக்குதல். மார்ச் 9ஆம் தேதி இன்னொரு யூத சுனகோக் இல்லம் தாக்குதல். மூன்றாவது அமெரிக்காவினுடைய டெட்ராய்ட் நகரில் வெடி விபத்து ஏற்பட்டது. மார்ச் 13 ஹொலண்ட் நாட்டினுடைய ரொட்டர்டாம் பகுதியில் தாக்குதல் நடைபெற்றது இஸ்ரேலிய கலாச்சார இல்லத்தின் மீது. மார்ச் 14 ஆம்ஸ்டர்டாமில் இருக்கின்ற யூத பாடசாலை தாக்குதலுக்கு உள்ளானது. இப்பொழுது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் இஸ்ரேலினுடைய இந்த இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாவது இஸ்ரேலில் இந்த போரை நிறுத்துங்கள் என்கின்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கான தாக்குதலாக இருக்கின்றது. ஆகவே இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானுடைய வலையாக்கம் ஏதோ இன்று நேற்று ஆரம்பித்து விட்டது என்பது அல்ல. மிக நீண்ட காலமாகவே ஐரோப்பாவில் அவர்கள் குடியேறி ஒரு நிழல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிழல் யுத்தத்தில் பல தடவைகள் துப்பாக்கி பிரயோகங்கள் கேட்கின்றன. டென்மார்க்கில் கூட இத்தகையவர்கள் விரட்டி பிடிக்கப்பட்ட வரலாறு உண்டு. சவுதி அரேபியாவினுடைய உளவாளிகளும் ஈரானினுடைய உளவாளிகளும் ஐரோப்பாவில் குடியிருந்து சகோதர யுத்தத்தையும் இரவு நேர யுத்தங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது இரண்டு தரப்பிற்குமான மிக பெரும் போராக நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் உறவு போல கைகுலுக்கி கொண்டாலும் இருவரும் உண்மையில் உறவுடையவர்கள் என்பதை உறுதி செய்ய முடியவில்லை. ஐரோப்பாவில் இவர்களுடைய தாக்குதல் இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை, மேலும் வேகமெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பாவிற்கு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துவிட்டது. ஐரோப்பாவிலிருந்து போர்க்கப்பல்கள் இப்பொழுது கோர்முஸ் நீரிணை சென்று ஈரானுக்கு எதிரான போரை நடத்துகின்ற பொழுது ஐரோப்பாவும் தன்னுடைய தாக்குதல் இலக்கு என்று ஈரான் அறிவிப்பதற்கு ஒரு பொழுது எடுக்காது. ஏனென்றால் உக்ரைன் ஆளில்லா விமானங்களை யூதர்களாகிய இஸ்ரேலியர்களுக்கு கொடுத்த காரணத்தினால் உக்ரைனும் தங்களுடைய போர் இலக்கு என்று ஈரான் அறிவித்தது போல ஐரோப்பாவையும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஐரோப்பாவிற்கான எச்சரிக்கையை ஈரான் விடுத்துவிட்டது. இந்த நிலையில் ஈரானில் இருக்கின்ற தொழிற்சாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் 15 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். ஈரானுடைய வங்கிகள் மீதான தாக்குதல், ஈரானுடைய தொழிற்சாலைகள் மீதான தாக்குதல், ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் மீதான தாக்குதல்கள் எல்லாம் ஈரானிய பொருளாதாரத்தை முறியடிக்கின்ற வேலையாக இருக்கின்றது. எனவே மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவிற்கு உதவுகின்ற நாடுகளினுடைய தொழில்களை முடக்குவது இனி அடுத்த கட்டம் என்கின்ற இடத்திற்கு ஈரான் நுழைவதற்கான காரணங்களாக இவை இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. மேலும் துருக்கி மீது கூட ஏவுகணைகள் 3 ஏவப்பட்டிருக்கின்றன. இவற்றை தாம் ஏவவில்லை என்று இப்பொழுது ஈரானினுடைய அதிபர் மறுத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய அரசு 160 வரையான பெண்கள் பாடசாலைகளில் சிறு பிள்ளைகள் மரணத்திற்கு காரணமாக இருந்த அமெரிக்கா உலகத்தின் சமாதானம் பற்றி எந்த பேச்சும் பேசுவதற்கான அதிகாரமும் அமெரிக்க அதிபரினுடைய குரல்களையும் அவருடைய சமூக வலைத்தள பதிவு
ஆய்வுகளையும் தாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்றும் அத்தனையும் பெறுமதியற்றவை என்றும் மசூட் பெசஸ்கியான் மறுத்திருக்கின்றார். அடுத்தபடியாக அமெரிக்க மக்கள் மீது நடைபெறலாம் என்கின்ற அச்சத்தில் ஈராக்கில் இருந்து அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறும்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் பல சிறிய ஆயுத குழுக்களை சகல இடங்களிலும் உருவாக்கி விட்டிருக்கின்றது. ஈரானினுடைய ரெஜிம் தோற்கடிக்கப்பட்டாலும் இவர்களினுடைய தாக்குதல் நின்று போய்விடப் போவதில்லை என்று கருதப்படுகின்றது. இலங்கையை ஒரு கிடைக்குள் கொண்டு வந்த முதலாவது பராக்கிரம பாகு அந்த போரை வெற்றி பெற்றாலும் கூட சுகலை என்கின்ற ஒரு பெண்மணி பராக்கிரம பாகுவிற்கு எதிராக நடத்திய திரைமறைவு அதிரடி போர்கள் சுமார் 10 ஆண்டு காலம் நடைபெற்றது. அதை அடக்குவதற்கு பராக்கிரம பாகு பராக்கிரம சமுத்திரத்தை கட்டுவதை விட அதிக காலம் எடுத்தது. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல இந்த ஆயுத குழுக்கள் பராக்கிரம பாகு காலத்திற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு இலங்கை வரலாறு போன்ற சூழலை இப்பொழுது காட்டுகின்றன. பராக்கிரம பாகுவிற்கு பின்னர் இலங்கையில் சுமார் 30 ஆண்டு காலம் இருள் காலம் ஏற்பட்டது. அது போன்ற ஒரு சூழல் உருவாவதற்குரிய அத்தனை தடயங்களும் இப்பொழுது மத்திய கிழக்கில் காணப்படுகின்றது. இவை எல்லாவற்றிற்குமான உதாரணங்கள் இலங்கையினுடைய மகாவம்ச வரலாற்றில் தாராளமாக இருக்கின்றன. அவற்றையும் இதையும் ஒப்பீடு செய்வது இன்றைய பாடசாலை கல்வியில் மிக அவசியமாக இருக்கின்றது. இன்னொரு ஆபத்தான விடயம் பிளாஸ்டிக் பொருட்களினுடைய விலை உயரப் போகின்றது. உற்பத்தி செய்ய முடியாமல் வரப்போகின்றது. பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மிகப்பெரிய அளவிலான ரசாயனம் கலந்த ஆயில் குவைத் போன்ற நாடுகளில் இருந்து வருகின்றன. இப்பொழுது அவற்றை ஏற்றுமதி செய்ய முடியாது இருப்பதனால் பிளாஸ்டிக் பொருள் உற்பத்திகளும் பிளாஸ்டிக் பைகளும் விண்ணை தொடும் அளவில் விலை உயரப் போகின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் இதுவரை 15,000 இலக்குகளை ஈரான் மீது தாக்கியதாக கூறுகின்றன. ஒரு நாளைக்கு 1000 குண்டுகள் என்கின்ற அடிப்படையில் ஈரான் மீது குண்டுகள் பொழிந்து கொண்டு இருக்கின்றன. இந்த அழிவானது மிகப்பெரிய அழிவாகவே இருப்பதாக டேம் புக்கோட் என்கின்ற நிருபர் அங்கிருந்து கூறுகின்றார். மேலும் இந்த யுத்தம் சமச்சீரற்ற யுத்தம் என்று தலையங்கமிடப்பட்டிருக்கின்றது. ஏன் சமச்சீரற்ற யுத்தம் என்றால் இது எப்படி நடக்கும், எங்கு செல்லும் என்று. 2 நாடுகளுக்கிடையே யுத்தம் ஏற்பட்டால் அதற்கு ஒரு வரன்முறையான ஒழுங்கு இருக்கும். இது எந்த ஒழுங்கும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு விதமாகவும் நாளைக்கு இன்னொரு விதமாகவும், அவர் கடை மீது குண்டு வீசினால் இவர் கடை மீது குண்டு வீசுவதாகவும், எந்த இலக்கும் இல்லாமல் இது இப்படித்தான் செல்லும் என்று தெரியாமல் எல்லா இடங்களுக்கும் ஓடுகின்ற, எல்லா இடங்களுக்கும் முகவரியற்று காற்றுக்கு ஏற்ப ஓடுவது போல இவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்படி நீர் சுழியில் சிக்கிய மீகாமான் இல்லாத ஒரு மரக்கலம் தன்பாட்டிற்கு சுழன்று கொண்டு இருக்குமோ, நீரோட்டத்திற்கு ஏற்ப கடல் சாதாளை இலக்கில்லாமல் வேறில்லாமல் சென்று கொண்டு இருக்குமோ, அதுபோல இந்த போர் செல்வதுதான் சமச்சீரற்ற யுத்தமாக இருக்கின்றது. எனவே இன்று நடைபெற்றதை வைத்து நாளை நடைபெறுவதை கூற முடியாத ஒரு மோசமான போராக இருப்பதாகவும், அமைதி என்பது வருவதற்கான வழிகள் இல்லாத ஒரு நகர்வாக இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது, ஐரோப்பாவில் இருக்கின்ற ஈரானினுடைய வேலையாக்கம் எப்படி தொழில்பட போகின்றது, அதை எப்படி ஐரோப்பா தடுக்க போகின்றது, இன்னொரு குவைத்தாகவும் இன்னொரு எமிரேட்ஸாகவும் ஐரோப்பா மாறப்போகின்றதா காத்திருக்கின்றது உலகம். நாளை ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது என்கின்ற ஆய்வொன்று வந்தாலும் ஆச்சரியப்பட இல்லை என்பது போல ஜேக்கப் கார்ஸ்போவினுடைய இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.